புதுச்சேரி பேருந்து நிலைய கழிவறையில் தனியாக சென்ற பெண்ணிற்கு கொலை மிரட்டல் விடுத்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தாலி செயினை பறித்த பெண்களை போலீசார் ஸ்கெட்ச் போட்டு தூக்கியுள்ளனர். கொள்ளையர்களாக மாறிய பெண்களின் பின்னணி என்ன? பேருந்து நிலைய கழிவறையில் வைத்து பெண்ணை தாக்கி 6 சவரன் தங்கச் சங்கிலியை கொத்தாக அறுத்தெடுத்து தப்பிய செயின் பறிப்பு குற்றவாளிகள் தான் இவர்கள். ஊர் விட்டு ஊர் வந்து கையில் செலவுக்கு காசு இல்லை என அப்பாவி பெண்ணை தாக்கி அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். பட்டப்பகலில் அரங்கேறிய செயின் பறிப்பு சம்பவமும் 1 மணி நேரத்தில் தட்டி தூக்கிய போலீசும். நடந்தது என்ன? விழுப்புரம் மாவட்டம் ஐயூர் அகரம் பகுதியைச் சேர்ந்த சித்ரா என்பவர் சமூக நலத்துறையில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். சம்பவத்தன்று ஊருக்கு புறப்பட்டு சென்றவர் புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் பேருந்தில் இருந்து கீழிறங்கி கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற 2 பெண்கள் கழிவறைக்குள் வைத்து சித்ராவை தாக்கிவிட்டு அவர் அணிந்திருந்த 6.5 சவரன் தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றனர். ஆனால் இருவரையும் எதிர்த்து போராடிய சித்ரா தாலியை இறுக்கி பிடித்துக் கொண்டு வெளியே ஓடி தப்பிக்க முயன்றார். ஆனால் இப்பெண்கள் குங்குமத்தை முகத்தில் தூவி சித்ராவை நிலை தடுமாற வைத்ததோடு அவரது கழுத்தை பிடித்து கன்னத்தில் அறைந்துள்ளனர். செயினை கொடுக்கவில்லை என்றால் கத்தியால் சொருகி கொன்று விடுவோம் என மிரட்டலும் விடுத்தனர். இதனால் உயிர் பயத்தில் சித்ரா மௌனமாக நிற்க தங்க காசுடன் கூடிய அவரது 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கச் சங்கிலியை பறித்ததோடு அவரை கழிவறையில் கீழே தள்ளிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் துடிதுடித்து போன சித்ரா உடனே காவல் நிலையத்தில் புகாரளிக்க போலீசார் பேருந்தின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட பெண்கள் கடலூர் செல்லும் பேருந்தில் ஏறி தப்பிச் சென்றதை கண்டுபிடித்தனர். உடனே அப்பேருந்தின் நடத்துனருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய போலீசார் பேருந்தை கிருமாம்பாக்கம் காவல் நிலையம் எதிரே நிறுத்துமாறு கூறினர். மேலும் இது பற்றி முன்கூட்டியே சிசிடிவி காட்சியின் ஸ்கிரீன்ஷாட்டுடன் கிருமாம்பாக்கம் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கவே அவர்களும் தயாராக சோதனையில் இறங்கி தனியார் பேருந்தை சுற்றி வளைத்தனர். போலீசாரை கண்டதும் தப்பிக்க முயன்ற 2 பெண்களையும் பேருந்திற்குள் வைத்தே மடக்கிய போலீசார் அவர்களிடம் இருந்த சித்ராவின் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தாலி செயினை மீட்டுள்ளனர். பின்னர் இருவரையும் பலத்த பாதுகாப்புடன் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரிக்க இருவரும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நித்யா அபிநயா என்பதும் சென்னையில் உள்ள ஒரு செல்போன் கடையில் ஒன்றாக பணிபுரிந்தவர்கள் என்பதும் தெரியவந்தது. சம்பவத்தன்று கடலூரில் நடைபெற்ற மாசிமகத்தை காண வந்தவர்கள் செலவுக்கு கையில் பணம் இல்லாததால் தனியாக சென்ற சித்ராவை கழிவறையில் வைத்து லாக் செய்து செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து பிடிபட்ட இருவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். செயின் பறிப்பு நிகழ்ந்து அடுத்த 1 மணி நேரத்தில் குற்றவாளிகள் பிடிபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.